ஹலோ ஹாய் வாங்க மக்களே, இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளேன்னா, இன்றைக்கி ஒரு ரெசிபி செய்ய போகிறேன். அது என்ன ரெசிபினா பெப்பர் சிக்கன் பண்ண போகிறோம். அந்த ஈஸியான மெத்தடில் பெப்பர் சிக்கன் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ண போகிறோன்ட்டு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு என்னென்ன தேவையானதெல்லாம் காட்டுறேன் வாங்க. பாருங்கள், ஃபஸ்ட்டு 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அப்புறம் வெங்காயம், சின்ன வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இதில் புதினா கொத்தமல்லி போட்டு அரைச்சிருக்கேன். ஒரு கொஞ்சம் லெமனு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை. இது என்ன மசாலான்னா மிளகு, ஜீரகம், சோம்பு இதை நல்லா ஃப்ரை பண்ணி வறுத்து அரைச்சி வச்சுருக்கேன். இது தான், இவ்வளோ தாங்க இதுக்கு தேவையான பொருள். ஈஸியான மெத்தடில் நம்ம செய்யலாம் வாங்க. எப்படி செய்து பார்க்கலாம். கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ கொஞ்சம் சோம்பு போட்டுக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் சோம்பு. அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிங்க. அப்புறம் காய்ஸ், எப்படி போச்சு உங்களுக்கு நியூ இயர் செலிப்ரேஷன்? யாராவது என்னென்ன பண்ணீங்க, எங்கெங்கே வெளியே போனீங்க எல்லாம் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எங்களுக்கு நல்லா போச்சு. நாங்களும் போனோம், நல்லா கோவில் போனோம், அச்சரப்பாக்கம் கோவில் போனோம். நல்லா சாமி கும்பிட்டு அங்கேயே நியூ இயரை கொண்டாட்டு வந்துட்டோம். நீங்கள் எங்கெங்கே போனீங்க, என்னென்ன பண்ணீங்கன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வெங்காயம் வதங்கிறதுக்கு லைட்டாக உப்பு போட்டுப்போம். வெங்காயம் நல்லா வதங்கிட்டோம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிச்சு. கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா ஸ்மெல்லு, பச்சை ஸ்மெல் போன உடனே பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். இப்போ இந்த டைமில் நம்ம கொஞ்சம் பியூர் மிளகாய் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் சும்மா ஒரு ஸ்பூன். இப்போ நம்ம சிக்கனை சேர்த்துக்கலாம். இது என்ன பண்ணுங்க, நல்லா கலரி விட்டுக்குங்க. தண்ணி மட்டும் விடாதீங்க, தண்ணி விடாமே நம்ம கொஞ்சம் சும்மா லைட்டாக தெளிச்சு விடுவோம். தண்ணி மட்டும் அப்படியே கொஞ்சம் ஸ்லோவில் வச்சுட்டு நம்ம அப்படியே மூடி போட்டு வேக வச்சிடும். நல்லா ட்ரை ஆகிடும், நல்லா சாஃப்டாக வந்துடும் சிக்கனு. அவ்வளோதான். இதில் இப்போ நல்லா வேகட்டும். ஸ்லோ பண்ணி ஸ்லோவில் வச்சுருங்க. வாங்க நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் பாருங்கள். ஆனால் நான் தண்ணியே விடலை, இதே தண்ணி வந்துருக்கு பாருங்க. நல்லா உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சம் லைட்டாக தெளிச்சுக்குங்க, சரிங்களா? தெளி கூட இல்லை. இதையே ஸ்லோ வச்சுட்டு நான் அப்படியே மூடி போட்டு வேக வைக்கிறேன்னா அதிலே தண்ணி நல்லா இருக்குது, ட்ரையாக இருக்குது. இப்போ லைட்டாக கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம்.
நல்லா கலரி விட்டு நல்லா வேக விட்டுருங்க. திருப்பி இன்னும் கொஞ்ச நேரம் மூடி போட்டு வேக விடுங்க. சிக்கன் நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடும். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க எப்படி இருக்குங்க. தண்ணியே விடலை, அதில் வந்து தண்ணியே வந்து நல்லா வெந்து சிக்கன் நல்லா சாஃப்டாக இருந்துட்டு பாருங்க. இப்போவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் சிக்கன். பார்த்தீங்களா? இப்போ இதுக்கு மேலே நம்ம வந்து மசாலா போட போகிறோம். மிளகு, ஜீரகம், சோம்பு ஃப்ரை பண்ணி அரைச்சது. அவ்வளோதான். நல்லா கலரி விட்டுக்குங்க. இது நல்லா அப்படியே ஸ்லோலியே வச்சு நல்லா இது நல்லா அந்த ஸ்மெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா ட்ரை ஆக்கிட்டே இருக்கணும். நல்லா ட்ரை ஆகிட்ட போய் காட்டுறேன் உங்களுக்கு. ஈஸியான மெத்தட் தாங்க, ரொம்பலாம் பெரிய ரிஸ்க்லாம் இல்லை. ஒன்றும் இல்லை, சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகு, ஜீரகம், சோம்பு ஃப்ரை பண்ணி வறுத்துருக்கோம், அவ்வளோதான். இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. நீங்கள் எதோடலாம் சாப்பிட்லாம், ரசம், சாம்பார் இந்த மாதிரி வச்சு நீங்கள் இட்லி, தோசை கூட வச்சு சாப்பிட்லாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்லா ட்ரையான பிறகு ஆட் பண்ண பாருங்க, உங்களுக்கு நல்லா கலர்ஃபுல்லாகிடும். அப்படியே வேகட்டும், ஓப்பன்லேயே வேக விடுங்க, அப்போ தான் நல்லா ட்ரை ஆகும். சரிங்களா? மூடி போடாதீங்க. பாருங்கள் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ சிக்கன் ரெடி. இப்போ மேலே நம்ம அடுத்தது லாஸ்ட்டில் என்ன சேர்க்குறோன்னா லைட்டாக லெமன் போட்டுப்போம், சும்மா கொஞ்சம் தான். கொஞ்சம் லெமனு, கொஞ்சம் வந்து பெப்பர், லாஸ்ட்டாக கொஞ்சம் பெப்பர் பொடி. அந்த பெப்பர் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் பார்க்க, லாஸ்ட்டில் கொஞ்சம் தூவணும்னா. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து கொத்தமல்லி, கருவேப்பிலை சேர்த்துங்க. சேர்த்து நல்லா கலரி விட்டுக்குங்க. பாருங்க நல்லா கலர்ஃபுல்லான பெப்பர் சிக்கன் ரெடி. ஈஸியான மெத்தடில். யார் யாருக்கெல்லாம் இந்த டிஷ் பிடிக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து ரசத்து கூட, சாம்பார் கூட, கீரை கூட, இல்லை இட்லி, தோசை கூட. இப்போ எங்கள் வீட்டில் வந்து எனக்கு சப்பாத்தி தான், சப்பாத்தி சைட் டிஷ் இது நல்லாயிருக்கும். சப்பாத்தி இனிமேல் தான் செய்யணும். சரி, அந்த ரெசிபி நான் இன்னொரு போடுறேன். இப்போ இது வரைக்கும் இது போதும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இங்கே பாருங்கள், கலர்ஃபுல்லான பெப்பர் சிக்கன் ரெடி. பாருங்கள் எப்படி ஈஸியான மெத்தடில் பெப்பர் சிக்கன் செஞ்சுருக்கேன். அதேமாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், மெசேஜ் பண்ணுங்கள். ஓகே, அடுத்து நெக்ஸ்ட்டு சப்பாத்தி தான் செய்யணும். அந்த வீடியோலாம் வேண்டாம். சரி, ஓகே. சப்பாத்திக்கும் பெப்பர் சிக்கனுக்கும் காம்பினேஷன் எப்படி சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.